நம்ம பேசுறபடினா கீழே 4 இன்ச்சஸ் ஆர்த்தோனா சரிங்களா. ஸோ சென்டரில் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு சூப்பர் சாஃப்ட், எதில் எந்த ஜாயிண்ட் எதுவும் கிடையாது. மேலே வந்து அந்த தாய்லாந்து லேட்டெக்ஸ்னா சரிங்களா. ஸோ அந்த சீல் கூட உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் பண்ணிக்கிறேன். 7 ஜோன் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஆக்சுவலாக. ஸோ இது நம்ம ஹிப் வர இடம், அந்த இடத்துல ஒரு ஹோல் ஸ்ட்ரக்சர் வரும். ஸோ காலுக்கு ஒரு ஹோல் ஸ்ட்ரக்சர், தலைக்கு ஒரு ஹோல் ஸ்ட்ரக்சர் வரும் நண்பா சரிங்களா. ஸோ நல்லபடியாக நான் பண்ணித்தரேன் சரிங்களா. இது கீழே க்ளோஸ் பண்ணிட்டு என்ன நண்பா இல்ல நண்பா, நான் இது பொதுவா உங்களுக்கு ஆர்டர் எடுக்கும்போது மேடம்கிட்ட பேசும்போது நான் இதான் சொல்லியிருந்தேன். ஸோ வீடியோ காலில் நீங்க அவைலபிள் இருந்தீங்க. இது என்ன கான்செப்ட்னா 4 இன்ச்சஸ் ரீபாண்டட் நண்பா. இது வந்து ஹோட்டல்ல இருக்க மாதிரி போதும் மெத்தையை வந்து வளைய விடாது, இடுப்பை வளைய விடாது, அதனால முதுகு வலி வராது. அதே நேரத்தில் நமக்கு ஒரு குஷனிங் வேணும் நண்பா, அதனால 2 இன்ச்சு சூப்பர் சாஃப்ட் கொடுக்குறோம். இதை டைட்டா அடிச்சுட்டு நம்ம உடம்பு முதுகோ நம்மளோட உடம்பு படக்கூடிய இடத்துல இந்த மாதிரி இயற்கையா மரத்துல இருந்து எடுக்கப்பட்ட ரப்பர் பாலை வைக்கிறேங்க. ஸோ உங்க தலைப்பகுதி இடுப்பு பகுதியில் கொஞ்சம் கிரிப்பா இருக்கும், கால் பகுதி அந்த மாதிரி வடிவமைச்சிருக்கனால ஒரு மெத்தைக்கு தேவையான ஹீட் வராத விஷயம், பாடி பெயின் வராத விஷயம், குஷனிங்கிற விஷயம் எல்லா சாராம்சமும் இந்த மெத்தையில வந்துடும். ஸோ அந்த மெத்தையை நீங்க ஃபினிஷ் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க, ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ண மெத்தை கிட்டத்தட்ட இந்த மாதிரி 9 இன்ச்சுக்கு பிரம்மாண்டமா வந்துடும். நீங்களும் மேடமும் பேம்போ தான் கேட்டிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் நம்மளோட மெத்தையோட ஃபினிஷிங்கும் இந்த மாதிரி தான் நண்பா இருக்கும். ஸோ 100% உங்களுக்கு இதுல பேக் பெயினோ ஹீட் இஷ்யூஸோ வராது நண்பா, நல்லபடியா பண்ணித்தரேன் சரிங்களா. நான் இது வந்து உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிட்டு உங்களுக்கு போட்டோஸ் வீடியோஸ் அனுப்புறேன் சரிங்களா. ஓகே நண்பா, ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்மளுடைய சிவானந்தா மேட்டர்ஸ்ல இப்போ சிலரே கூட நினைக்கலாம் இது வந்து நமக்கு என்ன சொல்றது, நீங்க வீடியோ எடுக்க வரதுனால ஒரு ப்ரொமோஷனுக்காக பண்றதா கூட நினைக்கலாம். நம்மளுடைய சிவானந்தா மேட்டர்ஸ் அப்படி கிடையவே கிடையாது. ஒரு நாளைக்கு 50 மெத்தை தயாரிச்சா கூட ஒரு கஸ்டமருக்கு என்ன பொருள் வைக்கிறோம் அப்படின்றத டேட் அண்ட் டைமோட, இது டிசம்பர் 11. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்களுக்கு வைக்கிற ரீபாண்டா இருக்கட்டும் இல்லை லேட்டெக்ஸா இருக்கட்டும் எல்லாமே டேட் அண்ட் டைமோட அவங்களுக்கான ப்ராசஸை வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருவோம். இது அவைலபிலிட்டி இந்த கஸ்டமர் இருக்காங்க. ஸோ நீங்க நம்மகிட்ட மெத்தை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் தாராளமா உங்க மெத்தையை தயாரிக்கும் போது வீடியோ கால் பார்க்கனாலும் பார்க்கலாம், இல்லைனாலும் டேட் அண்ட் டைமோட வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நேரம் வந்து பார்த்து எடுக்கலாம் எடுக்கலாம். ஸோ இதே கூட நினைக்கலாம் இது என்ன இருக்கு மெத்தை தானே அப்படின்ட்டு, அப்படி கிடையவே கிடையாது. ஒரு மெத்தைக்குள்ள ஹீட் வரக்கூடாது, பாடி பெயின்லாம் வரக்கூடாதுன்னா சொன்ன பொருளை உள்ள வச்சு பண்ணி கொடுத்தா மட்டும்தான். இதே இடத்துல இபி சீட் போட்டா கண்டிப்பா 8 இன்ச்சு ஒசரத்தை கண்டிப்பா கொண்டு வரலாம், பட் கண்டிப்பா ஹீட் பாடி பெயின் வரும். அப்ப நீங்க உள்ள என்கிட்டன்னு இல்லைங்க, யார்கிட்ட எடுத்தீங்கனாலும் உள்ள போடக்கூடிய பொருட்களை தெரிஞ்சு எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஹீட்டோ பாடி பெயினோ 100% வராது. அதுல குறிப்பா இந்த மாதிரியான ஆர்த்தோ லேட்டெக்ஸ் மாடலை நான் நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்றேன். நம்ம லைஃப்ல 5000 ரூபாய் போட்டு மெத்த வாங்குறோம், 10000 போட்டு மெத்த வாங்குறோம், இல்ல கூட போட்டு வாங்குறோம். என்ன இருக்கு ஏது இருக்குன்னு தெரியாம நம்ம வாங்கிட்டு ஒரு 6 மாசம் 1 வருஷத்துக்குள்ள குழி விழுகுது, ஹீட் வருது, நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான ஆர்த்தோ லேட்டெக்ஸ் நீங்க ஃபினிஷ் பண்ணி பேம்போவையும் மூங்கிலியான் போட்டு பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு துளி கூட ஹீட்டோ பாடி பெயினோ வராது. இப்போ இந்த சேனலே ரெஃபர் பண்ணி வர்றவங்களுக்கு 30000 ரூபாய் மதிப்புள்ள இந்த ஒரு மெத்தைய 25000 ரூபாய்க்கு ஆஃபர் பிரைஸ் பண்ணி கொடுத்து இந்த கைண்ட் ஆஃப் 2 லேட்டெக்ஸ் பில்லோ ஒரு பெட் ஸ்ப்ரெட்டும் உங்க வீடு வர ஃப்ரீ டெலிவரியும் பண்ணி கொடுத்துடலாங்க. குறிப்பா இந்த ஆர்த்தோ லேட்டெக்ஸை ப்ரமோட் பண்ண காரணம் கண்டிப்பா சொல்றேன், காலத்துக்கும் கிடக்கும். என் கம்பெனி சார்ந்தே 15 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இந்த மெத்தைக்கு நம்ம தராங்க. அது மட்டும் இல்லாம சிவானந்தா மேட்டர்ஸை பொறுத்தளவுக்கு தயாரிக்கக்கூடிய மெத்தைகள் எல்லாமே ஹெல்த் ஓரியன்டா தான் பண்றோம். இந்த கிளாத்தே நீங்க பாருங்க, மூங்கிலோட யான் எடுத்து பண்ணதுங்க. தொட்டு பார்த்தாலே அந்த சில்னஸை நம்மளால உணர முடியும். ஒரு லேட்டெக்ஸ் மாதிரியான காஸ்ட்லியான பொருள் எடுத்துட்டு நீங்க ஒரு பயன்பாடற்ற பாலிஸ்டர் கெமிக்கல் கலந்த கிளாத் போட்டீங்கன்னா கண்டிப்பா ஹீட் வரும். ஸோ பேம்போவா இருக்கட்டும், பேம்போவில ஹை ஜிஎஸ்எம் கிளாத்தா இருக்கட்டும், இந்த கிளாத் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆலிவேரான்னு சொல்லுவாங்க, கத்தாழையை பேஸ் பண்ணி பண்றது, புழு பூச்சி ஃபங்கஸ் பாக்டீரியாக்கு அகேன்ஸ்டா வரும். ஸோ செமையா இருக்கும், ஹீட்டே வராது. அடுத்து பாத்தீங்கன்னா அது டென்சில் அப்படின்னு சொல்லுவாங்க, மரக்கூழ், அதாவது மரத்துல இருந்து எடுக்கப்படுற கூழை பயன்படுத்தி பண்றதுனால இது பேம்போவோட சில்னஸ் இருக்கும், தொட்டு பார்க்கும்போது உணர முடியும். ஸோ ஆன்டி மைக்ரோபியல்ல பண்றோம். அப்ப மெத்தைகள் எல்லாமே சும்மா ஒரு பாலிஸ்டர் துணி போட்டு பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வேணா நம்ம எளிமையா பண்ணி கொடுக்க முடியும். ஸோ ஹீட் பாடி பெயின் வரக்கூடாது அப்படின்றக்காக ஹெல்த் ஓரியன்டா பண்றோம். அது போக இந்த மாதிரி மெத்தைகள் நம்ம தயாரிக்கும் போது இந்த மாதிரியான பீடிங் எல்லாமே அழகுக்காக மட்டும் கொடுக்கறது இல்லைன்னா 4 இன்ச்சு ரீபாண்ட், 2 இன்ச்சு சாஃப்ட், 2 இன்ச்சு லேட்டெக்ஸ்ன்றது இது உங்களுக்கு மெத்த போதும் உள்ள போக விடாது. ஸோ டைட்டா அடிச்சுட்டு தான் லேட்டெக்ஸ் கொடுப்போம். ஸோ லேட்டெக்ஸோட சாஃப்ட் டைரக்டா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம என்கிட்ட ஒரு கஸ்டமர் கால் பண்றாங்க, ஆனா இந்த மாதிரி எனக்கு ஒரு மெத்தை வேணும் அப்படின்னு பிளைண்டா நம்ம மெத்தைகள் தயாரிச்சு கொடுத்துட மாட்டோம். உங்களுடைய ஏஜ் என்ன, வெயிட் என்ன, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு பேக் பெயின் இருக்குன்னா ஒரு ஆர்த்தோ லேட்டெக்ஸ், நல்ல யங்ஸ்டரா இருக்கீங்கன்னா ஒரு பாக்கெட் ஸ்ப்ரிங் அப்படின்ற மாதிரி உங்களுடைய உடம்புக்கும் வெயிட்டுக்கும் தகுந்த மாதிரி தாங்க மெத்தைகளை பண்ணும். ஸோ த்ரூ அவுட்டா நான் சொன்னது எல்லாமே மெத்தைகளை சிவானந்தா மேட்டர்ஸை பொறுத்தளவுக்கு ஹெல்த் ஓரியன்டா மட்டும்தான் தயாரிச்சு கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த மெத்தையை பாருங்க, கிட்டத்தட்ட 7க்கு 7ன்ற சைஸ். ஒரே கஸ்டமர் அவங்களோட வீட்டுக்கு ஒரே மாதிரி கலர்ல 4 மெத்தை கேட்டாங்க. ஸோ அது நம்ம பண்ணியிருக்கோம். அப்போ நீங்க நல்ல ஹைபிரிட் மேட்ரஸஸ் மாதிரி சாஃப்டா வேணாலும் நம்ம பண்ண முடியும்,
முதுகு வலி வருது, ஒரு பேசிக்கான குஷனிங் பண்ணாலும் இந்த மாதிரி ஆர்த்தோ லேட்டக்ஸ் போட்டு நம்ம பண்ண முடியும். ஸோ உங்களுடைய சுய வெறுப்புக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ்டான மெத்தைகளை நம்ம தயாரிச்சுக்கலாம். நம்ம ஓனா சொன்ன பொருள் போட்டு மெத்தைகள் தயாரிச்சு கொடுக்கறதுனால இதுதான் இந்த பொருள் உள்ள வைக்கிறோம், நல்ல டென்சிட்டி உள்ள ஒரு பொருட்கள் பயன்படுத்துறதுனால ஃபோம் மேட்ரஸஸ்ல ஆரம்பிச்சு இந்த மாதிரி லேட்டக்ஸ் மேட்ரஸஸ் 5 to 20 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியாவே நம்ம தரணும். ஸோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா கண்டிப்பா பொருளை பீஸ் டு பீஸ் மாத்திக்கலாம். இது நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்க, என்கிட்ட வாங்கணும் அப்படின்றதுக்காக மிகைப்படுத்தி உருவப்படுத்தி நான் சொல்லல. இல்ல உங்களுக்கு ஒரு பிராக்டிக்கலா பேசுவோம், ஏதோ ஒரு ப்ராப்ளம், நான் 3000 பொருள் கொடுக்குறேன், 5000 பொருள் கொடுக்குறேன், ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா உறுதியா சொல்றேன் அந்த பொருளை நான் மாத்தி தரேங்க. அதனால எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அப்படிலாம் நான் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னா என்னையை தாண்டி உங்க கண்ணெதிர யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு மெத்த தேவைப்பட்டா என்னையை நிராகரிச்சு வேற யார்ட்டையும் வாங்க மாட்டேங்குன்னு நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன். ஸோ தாராளமா நான் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தரேங்க. அது மட்டும் இல்லாம மெத்தைகள் எல்லாமே இது பேக்கிங் மிஷின் அப்படின்னு சொல்லுவோம். சேஃபா உங்களுக்கு பிவிசி போட்டு உங்க வீடு வர எங்களுடைய பசங்களே, திருப்பி சொல்றேன், எவ்வளவு பெரிய பிராண்டட் மேட்ரஸ், எவ்வளவு பெரிய சின்ன மேட்ரஸ் பெரிய மேட்ரஸ் யார்கிட்ட எடுத்தீங்கனாலும் பண்டல் தான் போடுவாங்க. எங்களுடைய பசங்க உங்களோட வீடு வர ஓன் டெலிவரி எங்களுடைய பசங்களே கொண்டு வந்து கொடுப்பாங்க. டெலிவரிக்கு ஒரு பைசா கூட வாங்க மாட்டாங்க. நான் ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு சென்னைக்கு ஒரு 40 மெத்த நம்ம லோடு ஏற்றுறோம். ஸோ அதோட ப்ராசஸே பார்த்தீங்கன்னா மற்றவங்க மாதிரி சும்மா ஒரு 90க்கு 100 எலாஸ்டிக் பெட் ஸ்ப்ரெட் கொடுக்காம இந்த மாதிரி எலாஸ்டிக் வச்சு தான் நான் உங்களுக்கு சேஃபாக ஃபிட்டடாக கொடுக்குறோம். அவங்களுக்கான பில்லோ ஆக்சசரிஸ் எல்லாமே சரியான முறையில் கொடுத்துருவோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு சென்னைக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 மெத்த நம்ம ஏற்றுறோம் அப்படின்றது வந்து நாட் ஓன்லி சேல்ஸ் அந்த மாதிரி விஷயங்களை பேசிக்கிறத தாண்டி தமிழ்நாடு முழுக்க நம்ம பரவலாக கொடுக்குறோம் அப்படின்ற பீப்புளோட ட்ரஸ்ட் அப்படின்ற விஷயத்தை தான் நான் சொல்ல வரேன். ஸோ நீங்கள் ஒரு லொக்கேஷன் சொல்லுங்கள், உங்களுடைய 5 to 10 minute கிலோமீட்டருக்குள்ள நான் ஒரு மெத்த வாங்கின கஸ்டமரை உங்கள்கிட்ட சொல்றேன், அவங்ககிட்ட என்ன சார்ந்து நீங்க ரிவ்யூ கேட்டுட்டு கூட என்கிட்ட மெத்த எடுங்க. ஸோ அதை பத்தி எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ அவங்களுக்கான வாரண்டி கார்டு தான் கிட்டத்தட்ட 40 பேர் கொடுக்குறோன்னா, இப்போ அது செய்யார் போகுது, கோமதி மேடம் திருவண்ணாமலை போகுது. ஸோ இந்த மெத்த பார்த்தீங்க அப்படின்னா திவ்யா உங்களுக்கு சென்னையில் போகுது, வேளச்சேரிக்கு போகுது. ஸோ சென்னையிலே உங்களுக்கு தண்டையார்பேட்டைக்கு போகுது. ஸோ இந்த மாதிரி மடிப்பாக்கத்துக்கு போகுது. ஸோ இந்த மாதிரி எல்லா பக்கமே நம்ம டெலிவரி கொடுக்குறோம். குறிப்பாக இது சென்னை சார்ந்து கொடுக்கறனால சென்னை சார்ந்த அட்ரஸ் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த லொக்கேஷனில் எடுத்தீங்கனாலும் உங்களுக்கான வாரண்டி காலம் எவ்வளோ சொல்கிறோமோ அதை தெளிவாக மென்ஷன் பண்ணி உங்களுடைய டெலிவரி டைம் நான் கொடுத்துருவேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் சாரே பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க சார் சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக வந்து கஸ்டமர் சர்வீஸ் ரொம்ப நல்லா இருக்குது. நான் வந்து இவரோட இதை வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்து தான் இங்கே நான் வந்திருந்தேன். ஸோ வந்து ஆக்சுவலாக மிட் நைட் ஆகி போயிடுச்சு. ஆக்சுவலாக ஒரு 7 to 8 o'clock இருக்கும். அந்த டைம் ஆக்சுவலாக ஒரு க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்க டைம் கூட நாங்கள் அங்கேருந்து வந்திருக்கோம்னு சொல்லிவிட்டு எங்களுக்காக வெயிட் பண்ணி ஒவ்வொரு பெட்டை பற்றின விஷயங்களும் வந்துட்டு ஆக்சுவலாக அந்த மேட்ரிஸோட ஐடியாவே இல்லாமல் தான் வந்தோம். ஸோ அதெல்லாம் பார்த்து ஒவ்வொரு பெட்டை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து எங்கள் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி எப்படி இருக்கும், எங்களோட மெடிக்கல் இஷ்யூஸ் எதாவது இருக்கா, ஆர்த்தோபெடிக் போகலாமா இல்லை பாக்கெட் ஸ்ப்ரிங் போகலாமா, இந்த மாதிரி விஷயமெல்லாம் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து ஆக்சுவலாக வந்து நாங்கள் எடுக்கலாங்கிற ஒரு ஐடியாவில் தான் வந்தோம். பட் அன்றைக்கி நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். நாங்கள் ஒரு பர்ச்சேஸ் பண்ணி ஒரு 2-3 days ஆச்சு. கஸ்டமர் சர்வீஸ் அதே மாதிரி தான் ஆன் டைம் டெலிவரி கொடுத்துட்றாரு. சப்போர்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 11 o'clock வந்துட்டு ஒரு பில்லோ கவர் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி ஒரு பெட் ஸ்ப்ரெட்காக கொடுத்துருந்தேன். மிட் நைட் 1:15 எனக்கு ரிப்ளை மெசேஜ் கொடுக்குறாரு. ஸோ மேபி மனுஷன் தூங்குறாரா என்னென்னு கூட தெரில எனக்கு. ஸோ அவரை கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு சொல்லி தான் நாங்கள் மறுபடியும் இப்போ அந்த பில்லோ கவர் சேஞ்ச் பண்ணுறக்காக இங்கே வந்திருக்கோம். ஸோ கஸ்டமர் சர்வீஸ் சைடும் சரி, அதே மாதிரி மெட்டீரியலும் எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஸோ அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ குவாலிட்டி வைஸ் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணுறதில்ல. அதே மாதிரி நம்ம பட்ஜெட்டைஸ் தகுந்த மாதிரி தான் அவங்க பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ரொம்ப நன்றி சர்வீஸ். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் யுவர் வேர்ட்ஸ். தேங்க்யூ சார். சரி, ஓகே, ரொம்ப நன்றிண்ணா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம சென்னைக்கான அக்சசரிஸ்னா, ஸோ இந்த மாதிரி பெட் பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஜிப் கவர் போட்டு ஸோ என்னென்ன பீப்புளுக்கு என்னென்ன பெட்டு கொடுக்குறோம், பில்லோ கொடுக்குறோம் அப்படின்ற விஷயத்தை அலோகேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு 11 மணிக்கு நம்ம இப்போ லோடு ஏற்றுறோம் அப்படின்னா நாளைக்கு காலையில் சென்னையில் உள்ளவங்களுக்கு டெலிவரி ஆயிடும். ஸோ இதே ப்ராசஸ் தான். இப்போ சென்னை இப்படி கொடுக்குறேன், மதுரை ஓரியன்டாக ஒரு லோடு போகும், மயிலாடுதுறை அப் டு காரைக்கால் வர ஒரு லோடு போகும். இந்த மாதிரி நம்மளோட பசங்க நம்மளோட ஓன் வெஹிக்கிள்லேயே நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம். கலரை பொறுத்தளவுக்கு நம்ம நான் முதவே சொன்ன மாதிரி தான் ஆர்டிஃபிஷியலாக இல்லை, இந்த மாதிரி எல்லா கலர் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இதில் என்ன கலர் வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் நண்பா. ஸோ பெட் எடுக்கிற எல்லாத்துக்கும் நான் சொன்ன மாதிரி தான் பில்லோ பெட் கவர் எல்லாமே டெலிவரியும் நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம். ஆனால் மேட்ரஸஸை பொறுத்தளவுக்கு நிறைய வகைகளை பற்றி பேசினா கான்செப்ட் 2 தான். ஒன்று ஹோட்டலில் இருக்க மாதிரி போதன்னு உள்ளே போகிறது, இன்னொன்று ஆர்த்தோபெடிக் மாடல்னா. நான் பெரும்பாலும் ஒரு ஹோட்டல் சார்ந்த மெத்தைகளை கஸ்டமருக்கோ மக்களுக்கோ பெரிய லெவலில் ரெஃபர் பண்ணுறதில்ல. ரீசன், டெய்லி நம்ம ஹோட்டலில் படுக்க முடியாது, தினசரி பயன்பாடு வேறு, வீட்டு பயன்பாடு வேறு. அப்படி பார்க்கும்போது ஆர்த்தோ லேட்டக்ஸே 25,000 எல்லாரும் கொடுத்து வாங்கிட முடியாது. ஸோ 2 இன்ச்சு ரீபான், 2 இன்ச்சு சாஃப்ட், 5 இன்ச்சு கணத்துக்கு போட்டு மற்றவங்க மார்க்கெட்டில் 8,000 ரூபா கொடுக்குறது எல்லாமே சிங்கிள் எல்லாமே 5,000 ரூபாய்க்கு கொடுக்குறோன்னா 10 வருஷம் வாரண்டி தரேன். லேட்டக்ஸுக்கு போடக்கூடிய பேம்போ ஆலிவரா என்ன கிளாத் போட்டாலும் கொடுத்துடலாம். இல்லை எனக்கு அதை விட ஒசரமாக வேணும்னா
4 இன்ச்சு ரீபான் போட்டு 2 இன்ச்சு சாஃப்ட் போட்டு 7 இன்ச்சு கணத்துல இதெல்லாம் பாருங்கன்னா டென்சில் கிளாத் ஒரு துளி கூட ஹீட் வராதுண்ணா. ஸோ இந்த மாதிரி ஒரு சாதாரண ஆர்த்தோ சாஃப்ட் மாத்திக்கலாம். இந்த மாதிரி பேம்போ டென்சில்லாம் போட்டு யாருமே தர மாட்டாங்க. இதோட பிரைஸ் எல்லாமே ஒரு குயின் சைஸ் 20,000 ரூபாய்க்கு கொடுக்குறது எல்லாமே நான் வெறும் 13,000 ரூபாய்க்கு உங்களுக்கு பண்ணி தரேன். அது போக ஆர்த்தோ கூல் ஜெல் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. 4 இன்ச்சு ரீபான் 2 இன்ச்சு சாஃப்ட் 2 இன்ச்சு மெமரி ஃபார்ம் கொடுத்து இந்த மாதிரி பேம்போ ஆலிவேரா கொடுத்து மார்க்கெட்ல குயின் சைஸ் 23,000 ரூபாய்க்கு கொடுக்குறது எல்லாமே 18,000 ரூபாய்க்கு கொடுக்கலாம். சும்மா கேட்கறவங்க தானே நான் 40,000 ரூபாய்க்கு கொடுக்குறதுக்கு 18,000 அப்படின்னு சொல்லலாம். ரியாலிட்டி என்னவோ அதான் நான் சொல்றேன். அது போக ஆர்த்தோ லேட்டக்ஸ் நான் வீடியோட பிகினிங்ல சொன்னது மாதிரி ஸோ ஒரிஜினல் தாய்லாந்து லேட்டக்ஸ் போட்டு 9 இன்ச்சு கணத்துல 15 வருஷம் வாரண்டி கொடுத்து ஏதாவது ப்ராப்ளம்னா 100% பொருளை பீஸ் டு பீஸ் மாத்தி தரேன். ஸோ இந்த மெத்தைகள் எல்லாமே 30,000 ரூபாய்க்கு கொடுக்குறது எல்லாமே 2 லேட்டக்ஸ் பெட்ஸ்பீட் டெலிவரியோட சேர்த்து 25,000 நம்ம சேனலை ரெஃபர் பண்ணிக்கிறோம் கொடுக்கலாம். அது போக இந்த மாதிரி ஆர்த்தோ சாப்ட்ல 9 இன்ச்சு கணத்துக்கு எக்கானமியா இன்னும் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா 9 இன்ச்சு திக்னஸ்ல 25,000 ரூபாய்க்கு கொடுத்தது எல்லாமே 18,000 ரூபாய்க்கு கொடுத்து 2 பில்லோ பெட்ஸ்பீட்டோட ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ டெலிவரியும் பண்ணி கொடுக்கணும். இது மட்டும் இல்லாம பாக்கெட் ஸ்ப்ரிங் பண்றோம், போனல் ஸ்ப்ரிங் பண்றோம், கமர்ஷியல் பர்பஸ்க்காகவும் பண்ணி கொடுக்குறோம். அது போக ஃபுல்லி லேட்டக்ஸ் சொல்லி எல்லா வகையான மாடலுமே ரீசனபிளான பிரைஸ்க்கு பண்ணி கொடுத்து ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம மெத்த கடைங்களுக்கு கொடுக்கலங்க, டைரக்ட் கஸ்டமர் தான் கொடுக்குறோம். இதோட மீனிங் என்னன்னா நான் உங்களுக்கு டைரக்ட் கஸ்டமரா கொடுக்குறேன்னா இப்போ நான் மந்த்லி 500 பீஸ் 1000 பீஸ் கடை கொடுக்குறேன்னா எனக்கு கஸ்டமரோட ரிவ்யூ தேவையே இல்லை. டைரக்ட் கஸ்டமர் கொடுக்குறேன்னா உங்களுக்கு நான் சரியா புரிய வைக்கணும் என்ன மெத்தை சூட் ஆகுன்னு, அந்த மெத்தையை வெளிப்படையா பண்ணணும், உங்க வீடு வரை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த மெத்தையை பெர்ஃபார்மன்ஸ் முதற்கொண்டு ஃபாலோ பண்றோம். ஈவன் தப்புனா அந்த பொருளை பீஸ் டு பீஸ் கூட மாத்தி தரங்க. ஸோ கஸ்டமர் அந்த அளவுக்கு நேர்ச்சி தான் பண்றோம். மெத்தையே எதுக்குங்க எடுக்க போறோம்? ஒன்னும் ஒரு கல்யாணத்துக்கு எடுப்போம், இல்லைன்னா உடம்பு சரியில்லைன்னா எடுப்போம், இல்ல நம்மளுடைய ஹெல்த்துக்கு குறிக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்துக்காக மட்டும்தான் எடுப்போம். ஸோ அப்படி எடுக்கக்கூடிய மெத்தையை நீங்க மெத்த என்கிட்ட வாங்காட்டி கூட உங்களுக்கு ஒரு நாலேஜ் ஒரு 5,000 ரூபாய்க்கு ஒரு மெத்த ஒருத்தவங்க கொடுக்குறாங்கன்னா என்ன தம்பி இது கரெக்டா இருக்குமான்னு கேட்கறது கூட நீங்க என்னை பயன்படுத்திக்கலாம். ஸோ தாராளமா கால் பண்ணுங்க. நம்மளுடைய கம்பெனி நேம் சிவானந்தா மேட்ரஸ், கோயம்புத்தூர்ல ஆர்எஸ்புரத்துல இருந்து ஒரு 5 நிமிஷத்துல வரக்கூடிய அளவுல தொண்டாமுத்தூர் ரோட்ல வேடப்பட்டியில லொக்கேட் ஆயிருக்கும். கூப்பிடுங்க, என்னால முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சரியான வகையில உங்க வீடு வரை டெலிவரி பண்ணி கொடுக்குறோங்க.